இங்கே நான் போகிற வழியில் ஒரு வைபான ஒரு சம்பவம் பார்த்தேங்க. ஃப்ரெண்ட்ஸ் மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற இந்த ஹியூஜ் ஸ்டாச்சு தான் வேர்ல்ட் ஃபேமஸ் கங்கம் ஸ்டைலோட ஸ்டாச்சு. எங்கள் தலைவருக்கு ஸ்டாச்சுவே வச்சுருக்காங்க. போங்க, எங்கள் தலைவரோட பாட்டுக்கு ஸ்டாச்சு பார்த்துக்கோங்க. உலகத்தில் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுங்க. புத்தா அப்படியே வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி இல்லை. Excuse me. I know what you're writing? Your wish. Wish. Yes. Okay, thank you. ஏதோ கப்பில் வந்து விஷ் எழுதி போடுறாங்களாங்க. இங்கே நான் போகிற வழியில் ஒரு வைபான ஒரு சம்பவம் பார்த்தேங்க. என்னன்னு பாருங்களேன், கடை இந்த மவுண்டன்ஸ் மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே இந்த மவுண்டன்ஸ் மேலே நம்ம அந்த கேஃப் வந்து அங்கே பார்த்தோம். இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கடை மாதிரி போட்டிருக்காங்க. இது நைட் டைமில் வந்து கொஞ்சம் க்ரௌட் ஆகும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பாருங்கள், செம்ம யூனிக்காக இருக்குது இல்லை? அங்கேயே வந்து ஒரு சலூன் இருக்குது. இங்கேயே இந்த மவுண்டன்ஸ் மேலேயே நிறைய இருக்குங்க. நான் வேறு ரோட்டில் நின்று விலாக் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் இடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். பாருங்கள், அப்படியே ஒரு சர்ச் இருக்குது. ஏங்க, இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னு நான் நினச்சேன். இப்போது இங்கே சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கிறிஸ்டியன்ஸ் தாங்க. இங்கே பாக்கி இருக்கிறவங்க ஒரு 60% 50% கிட்ட வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ரிலீஜனும் பிலீவ் பண்ணல அப்படின்றவங்க தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அடித்து சாகுறோம். சரி விடுங்க, நம்ம அதை பற்றி, இது ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கு, நம்ம அதை பற்றி பேச வேணாம். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்படா போடா. நானும் அப்படி இருக்கிற ஒரு பர்சன் தாங்க, புரியுதுங்களா? சரிங்க, நான் இப்போ அங்கே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். மெயின்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாக் பண்ணாலும் நமக்கு ஸ்வெட்டு வர மாட்டேங்குதுங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். எவ்வளோ தான் வாக் பண்ணு, ஸ்வெட்டே ஆகலை. நான் காலையிலேருந்து வாக் பண்ணிகிட்ருக்கேங்க, 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வெட்டே ஆக மாட்டேங்குது. அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அப்புறம் நம்ம ஃபேஸும் வந்து சீக்கிரமாக இதுவாக மாட்டேங்குது, டயர்ட் ஆக மாட்டேங்குது. அது இன்னொரு ப்ளஸ்ஸு, புரியுதுங்களா? நம்மள மாதிரி என்ன மாதிரி விலாகர்ஸ்க்கு அது இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேங்க. கண்டிப்பாக அதை பாருங்கள், காற்று அடிக்குது. அந்த காற்று அடிக்கிறதே ஜில்லுன்னு அடிக்குதுங்க. பாருங்கள், வெயில் இருக்குது, பட் வெயிலை விட காற்று வந்து ஜில்லுன்னு டாமினேட் பண்ணுது. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குங்க எனக்கு. இப்போது நம்ம அந்த ஸ்டாச்சு கிட்ட தான் போயிட்டுருக்கோம். இங்கே என்ன இருக்கோ இல்லையோ, ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் வந்து ஒரு கேஃப் அப்படின்றது மட்டும் கண்டிப்பாக இருக்குங்க. சமையல எந்த கேஃபுக்கு வேணால் போங்க, உட்காருங்க, நல்லா கொஞ்சம் நேரம் வீடியோவோ ஃபோட்டோவோ எதோ எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. லொக்கேஷன்ஸ் எல்லாமே கேஃப் இருக்கிற எல்லா லொக்கேஷன்கிட்டையும் பக்கத்தில் கொஞ்சம் நல்ல வியூ மாதிரி தாங்க இருக்குது. அப்போது நம்ம நின்று வீடியோஸு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அங்கே ஒரு கேஃப் பார்த்தோமா, அப்படியே அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கேஃப் இருக்கா? அதுதாங்க நான் சொன்னேன். ஒரு கேஃப் அப்படின்றது வந்து இருக்கும் ஒரு பிளேஸில். ஸோ இந்த அமெரிக்காலெல்லாம் பார்ப்போமே, ஃபோர்டோட இந்த போலீஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அவங்களாம் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாக இந்த ஃபுட் பாத் மொத்தம் இதுதான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த கல், நான் என்ன சொன்னேன், ஒரு ரெஸ்டாரண்ட் வித் கேஃப் இருக்கா? அங்கே வந்து ஒரு ஸ்டார் பக்ஸ் இருக்குது ஆப்போசிட்லேயே. கரெக்டாக சொன்னேண்ணா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு போனீங்கன்னா அங்கேயும் வந்து ஷாப்ஸ் இருக்குது. அதுதான் நீங்கள் என்ன பார்க்க முடியுதோ இல்லையோ, கேஃப் மட்டும் பார்க்க முடியும்னு சொன்னேன். இப்போ நம்ம இருக்கிறது ஃபுல்லாகவே கங்கம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு வீடியோஸ் இன்னமும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக வரும். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க, ஓகேங்களா? உங்களோட லைக்கு தான் என்னோட ஒரு மோட்டிவேஷன். மெயின்லி பிடிஎஸ் லவர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட பிடிஎஸோட கண்டென்ட் முடியல. நம்ம போகணுன்னா இந்த மாலோட ஈஸ்ட் சைடில் தான் அந்த ஸ்டாச்சுன்றது வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க. இங்கே பாருங்கள், இவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆகுதுங்க இவங்களுக்கு எல்லாருக்கும். அதை மட்டும் கண்டிப்பாக சொல்லுவேன் நான். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், வேறு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபன் பண்ணுறாங்க சத்தியமாக சொல்லணுன்னா. ஒரு அட்டகாசமான ஒரு லைஃபு. இதோங்க நம்ம இப்போ வந்துட்டோம்.
தி கங்னம் ஸ்டைல் ஓட ஸ்டாச்சு கிட்ட. பாருங்க, எங்கள் தலைவருக்கு ஸ்டாச்சுவே வச்சுருக்காங்க. போங்க, எங்கள் தலைவரோட பாட்டுக்கு ஸ்டாச்சு பார்த்துக்கோங்க. உலகத்தில் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுங்க. அங்கே ஒரு லேடி வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லாங்க இது சவுத் கொரியாவோட சியோல் சிட்டியில் இருக்கிற கங்கம் ஏரியாவில் கோஎக்ஸ் மால் பக்கத்தில் இருக்குங்க. இது வந்து ஈஸ்ட் என்ட்ரன்ஸில் தான் இருக்குது. இந்த ஸ்டாச்சுவில் 2 பெரிய கோல்டன் ஹேண்ட்ஸ் இருக்குங்க. அந்த போஸ் என்னென்னா பிஎஸ்ஒயோட ஃபேமஸ் ஹார்ஸ் ரைடிங் டான்ஸ் மூவ் அப்படின்னு சொல்லாங்க. நீங்கள் அந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கலன்னா நான் ஜஸ்ட் இங்கே காட்டுறேன் பாருங்கள். பாட்டு போயிட்டுருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா இல்லையா? அவரோட பாட்டு போயிட்டுருக்கு. இதில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு வந்து தெரியல, நான் ஜஸ்ட்டு இப்படி தான் காட்ட முடியும். அவர் ஃபேமஸ் பண்ணி விட்ட ஒரு ஃபோர்ஸுங்க இது. அதை ரிப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டாச்சு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். 2012 இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, பட் ஆனால் 2000 இப்போ தான் லான்ச் ஆன மாதிரி இருக்குங்க. அந்த பாட்டு இப்போ கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த பாட்டு ரிலீஸ் ஆனது 2012. ஆனால் கங்கம் ஸ்டைல் சாங்கு வேர்ல்டு வைடு வைரல் ஆகி யூடியூப் ஹிஸ்ட்ரியில் 1 பில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் ஆச்சுன்னு சொல்லணும். ஒரு இந்தியன் கப்புள்ஸ் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். ஆடுங்கப்பா. கங்கம் ஸ்டைல்னு சொல்லும்போது இந்த கங்கம் டிஸ்ட்ரிக்டோட ரிச் லைஃப் ஸ்டைலு, லக்ஸரி, கல்ச்சரு, ஃபேஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக ஸ்டேர் பண்ண சாங் இது. சாங்கு வந்து யாருக்கும் தெரியாதுங்க இந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு. சத்தியமாக அவங்க கூட நினச்சிருக்க மாட்டாங்கங்க. மேபி கொரியாவில் தான் போகும், வெளியில் அந்த அளவுக்கு போகாது அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. பட் இந்த அளவுக்கு ஹிட் ஆனால் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. கொரியன் கவர்மெண்ட்டு ஒன்ஸ் நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்க, ட்ரெண்டி ஆகிட்டிங்கன்னா அவங்க நெக்ஸ்ட்டு பண்ண வேலை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, சோல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டாச்சுவை இன்ஸ்டால் பண்ணாங்கங்க டு செலிப்ரேட் கொரியன் பாப் கல்ச்சர் அப்படின்னு. அது வந்து இப்போது டூரிசம் பிளேஸாக கூட இருக்குது. சாரி மக்களே, உங்களுக்கு லைவில் நீங்கள் பார்த்தா எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுமோ அதே எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் மேக்ஸிமம் வந்து இந்த வியூவை வந்து 360 டிகிரியில் எடுத்து காட்ட ட்ரை பண்ணுறேங்க. பட் ஆனால் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க, நம்ம அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாருங்கள், తెలుగు పీపుల్ இருக்காங்க. ఓ తెలుగా మీరు? ఓకే பாருங்கள், ஃபுல் 360 டிகிரி நான் காட்டிடுறேன். இந்த மால் இருக்குது இல்லைங்களா, இந்த மாலில் இருந்து இங்கே ஆப்போசிட்டுங்க. இல்லை இங்கேருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்தில், பஸ்ஸில் வரீங்கன்ற பட்சத்தில் கோஎக்ஸ் ஈஸ்ட் கேட் அப்படின்னு இருக்குது, புரியுதுங்களா? அந்த ஈஸ்ட் கேட்டில் இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே இறங்கலாங்க. இந்த பிளேஸ்கிட்டே வந்து இறங்கிடலாம். பாருங்கள் மாலு. அந்த சைடில் இருந்து வரீங்கன்னா இது வந்து ஈஸ்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஓகேங்களா? நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சி வர மாதிரி இருந்தது. நான் அந்த பக்கத்தில் இருந்து தான் வந்தேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் ஃபைனலி வி ஃபவுண்ட் இட். இல்லை, இங்கெல்லாம் நைட் டைம்லாம் வாங்க. நீங்கள் நைட் டைமெல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். லைட்டிங் எல்லாம் போட்டு கீழே இருந்து அப்படியே வந்து இந்த லைட்ஸு எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ மக்களே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா? பேக்ரவுண்டில் இருக்க பாருங்கள், அதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாங்யாங்சா டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். ஸ்பெல்லிங் வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக தான் ஸ்பெல் பண்ணுறேன். பாங்யாங்சா அப்படின்ற டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். பிடிஎஸ் வந்து எங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இங்கே இருக்கும்போது, அவங்க வந்து எங்கே ரெகுலராக விசிட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நான் காட்டுறேன்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து நான் காட்டுறேன். இப்போ பாங்யாங்சா டெம்பிள் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் அந்த டெம்பிளையும் விசிட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்றேன். நம்ம அதுவும் பார்த்து முடிச்சிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் இல்லைங்களா? இந்த ஏரியா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, செம்ம பீஸ்ஃபுல்லு. இங்கே பாருங்களேன், இங்கே ஏதோ ஒரு குரோம் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க, இதுவும் பார்க்கலாம். நீங்கள் மால் வந்து விசிட் பண்ண மறக்காதீங்க. நான் மால் ஏன் விசிட் பண்ணலன்னா, வந்ததுலேருந்து ரொம்ப வாட்டி நான் மால்ஸே கவர் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால்
நம்ம எல்லா கண்ட்ரீஸ்லேயும் மால் வந்து விசிட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அங்கே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பாருங்க. இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ துபாய் மால்னால் நீங்கள் மாலே போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து அக்வேரியம் இருக்குது, அப்புறம் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதெல்லாம் விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு vlog எடுக்கிற மாதிரியும் இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்த மாதிரியும் இருக்கும். புரியுதுங்களா? இப்போது இங்கே கோஎக்ஸ் மாலுக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த கங்கம் ஸ்டாலோட ஸ்டாச்சு வந்திருக்கு, அதுவும் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளேசஸ் இருந்தால் விசிட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஜஸ்ட்டு சும்மா மாலுக்கு போகிற மாதிரிலாம் போகாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு வந்து நான் சொல்வேன். அதுக்கே நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கணும். நீங்களே சொல்லுங்கள், கரெக்டு தானே? கரெக்டாக தான் இருக்கும்னு வந்து நம்புகிறேன். ஓகே, சரிங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம அந்த பக்கத்தில் இருந்தால் வந்தோம், அங்கேருந்து தான் வந்தோம். நம்ம இப்படியே வந்திருக்கலாம் போலையே. ஐயோ, நான் ஏன் உள்ளெல்லாம் போய் கீழெல்லாம் இறங்கி மேலெல்லாம் ஏறி அந்த பக்கம் போய் திரும்பியும் அங்கேருந்து இந்த பக்கம் வந்து, ஐயோ போதும் ஆயிடுச்சு போங்க. சரி வாங்க மக்களே, முடிஞ்சது கதம் கதகா. நம்ம இப்போ போகலாம் நெக்ஸ்ட்டு. இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு க்ரீனரியாக பார்க் மாதிரி இருக்குங்க. வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ். ஈவினிங் டைம்ஸில் வரீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காரலாம். இங்கே அது வந்து நல்லாயிருக்கு. இங்கே வாக்கிங்கும் ஜாகிங் எல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்குது ஏரியா பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இது ஒரு மால்ன்றதால அலோவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி தான். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் போயிடலாம். நம்ம இப்போ பாங்யான்சாங் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இதுதான் பாங்யான்சா டெம்பிள். இது நான் ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணுறேன்றது வந்து கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. நம்ம ப்ரொனவுன்சியேஷனில் அந்தளவுக்கு கில்லாடி கிடையாது, ஓகேங்களா? இங்கே சூப்பராக இருக்குங்க வைப்பு. கொஞ்சம் சைனீஸ் வைப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் சைனீஸ் கிடையாது. நம்ம சும்மா எதுக்கு சைனீஸை பற்றி சொல்லிக்கிட்டு. சரி வாங்க உள்ளே பாருங்கள். உள்ளே கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. இங்கே டிக்கெட் எடுக்கணுமா? டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். எல்லோரும் ஃப்ரீயாக போகிறாங்க, ஃப்ரீயாக வராங்க. இங்கே ஏதோ கொஞ்சம் கார்டன் மாதிரி போட்டிருக்காங்க. கார்டனும் ரிவர் மாதிரி இருக்குங்க. ஆமாம், இங்கே புத்தா இருக்காருங்க. ஆமாம், புத்தாக்கு காயின்ஸ் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். சூப்பருங்க, சூப்பர். இன்னொரு காயின் போடுவாங்களான்னு பார்க்கலாம். இல்லையா? போடலையாப்பா? போடலைங்க. அவங்க போயிட்டாங்க. புத்தா இருக்காருங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காருங்க அந்த புத்தா. இவங்க இந்த புத்தான்றது வந்து நல்லா காசு கொண்டு வருவார், காசு சேர்ப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கைங்க. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் கூட நம்பிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. பட் ஆனால் அந்த புத்தா இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? மேலெல்லாம் பாருங்கள், இங்கே சைட்லெல்லாம் அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சைட்லெல்லாம் பாருங்கள், இந்த இதெல்லாம் விக்கிரகங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து எங்கேயோ கொஞ்சம் லிங்க் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்தியன் கல்ச்சருக்கு எங்கேயோ லிங்க் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இந்த இது போட்டிருக்காங்கங்க, லைட்ஸ். இது நைட் டைமில் வரணும் நீங்கள், அப்போ தான் இன்னும் இதோட பியூட்டி வந்து தெரியும். இங்கே ட்ரம்ஸ் அடிச்சிட்ருக்காரு பாருங்கள், பார்த்திங்களா? நைட் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் வைப்பாக இருக்குங்க. இது இப்போயும் வைப்பாக தான் இருக்குது. பட் இன்னும் நைட்டு வந்தீங்கன்னா அந்த லைட்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? அதை தான் சொல்கிறேன் நான். அப்படியே உள்ளே போகலாம். புத்தா அப்படியே வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி இல்லை, அப்படியே இருக்குங்க. நானும் சடனாக நினச்சேன் வந்து என்னை கூப்பிட்றாரோ அப்படின்னு. இங்கே என்னமோ கப்பில் என்னமோ எழுதிட்டுருக்காங்க, என்னன்னு தெரில. Excuse me. I know what you're writing? Your wish. Wish. Yes. Okay, thank you. ஏதோ கப்பில் வந்து விஷ் எழுதி போடுறாங்களாங்க. வந்து எங்கே எழுதணும் அப்படின்றது வந்து தெரியல. எழுதி அங்கே கொடுக்கணும். ஆமாங்க, அங்கே தான். பார்த்தீங்களா? வாங்கலாம், நீங்கள் கப்பு வாங்கிட்டு உங்களோட விஷ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் அதில் எழுதி போடலாம். நான் வந்து இப்போ ஒன்றும் விஷ் பண்ண போகிறது கிடையாது. எங்கள் அக்கா அவங்களாம் வரட்டும், அப்போ விஷ் பண்ணிக்கலாம். அப்போ எல்லாருக்காகவும் விஷ் பண்ணலாம். சரிங்க, நம்ம வரும்போது விஷ் பண்ணலாம். நம்ம யூடியூப் பார்க்குற என்னோடய வியூவர்ஸ்க்காகவும்
நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்காகவும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். எனக்காக பண்ணலனாலும் உங்களுக்காக நான் பண்ணுறேங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? இங்கே எல்லோரும் கேண்டில்ஸ் வந்து ஏற்றிட்டுருக்காங்க, பார்க்கலாம். நீங்கள் குட்டி டாகு க்யூட்டாக இருக்குது. இங்கே எல்லாருமே அந்த மாதிரி டாக் தாங்க வச்சுருக்காங்க. கீழே அந்த டாக்ஸ் போயிட்டே இருக்கா. சடனாக தெரியாமல் எங்கே மிதிச்சிருவோமோ, நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. இங்கே கீழே இவங்க பாட்டுக்கு இவங்க விட்டுறாங்க, எங்கே மிதிச்சிருவோமோ. நான் ஒரு தடவை ஒரு நாயை மிதிக்க போயிட்டேங்க, எனக்கே பயமாகிடுச்சு. பாருங்கள் டெம்பிள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உட்டனில் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்களா? நம்ம அங்கே வரலாம், ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நம்ம இப்போ டெம்பிளோட இதை வந்து பார்த்துடலாமா, ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்துடலாமா? இந்த டெம்பிள் வந்து ஆல்மோஸ்ட் 1200 இயர்ஸ் ஓல்டுங்க. இந்த கங்கம் சிட்டியை சரௌண்ட் பண்ணுற மாதிரி இந்த டெம்பிள் பாருங்கள். சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் தான் இருக்குது. பில்டிங்ஸ் ஆன் டாப் ஆஃப் பில்டிங்ஸு. இந்த ஒரு டெம்பிளை மட்டும் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. செம்ம. டெம்பிள் இன்சைட் வந்த உடனே கம்ப்ளீட்டாக பீஸ் ஃபீல் வருதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், பீஸ் ஃபீல் வருது. நான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் வந்தேன், அதுக்குள்ளேயே என்னமோ ஒரு சில்லாக காமிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஜனங்க தான் கொஞ்சம் சவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர சத்தியமாக சொல்கிறேன் நல்லாயிருக்கு. இந்த பான்சியாங் டெம்பிள் வந்து ஒரிஜினலி 1974 ADயில் வந்து சில டைனஸ்டி டைமில் பில்ட் பண்ணாங்கங்க. அப்போது டெம்பிளோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜியாங்சியாங்ஸா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லேட்டர் ஜியான்சான் டைனஸ்டி பீரியடில் இந்த டெம்பிளை ரீபில்ட் பண்ணிவிட்டு பாங்யாங்ஸா அப்படின்னு வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்கங்க. கொரியன் புத்திசம் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இது அப்படின்னு சொல்லலாங்க. லேட்டர் இந்த ஜியாங்ஷியாங் கிங்ஸ் டைமில் வந்து புத்திசம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி பண்ணப்படுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லாங்க. ரொம்பவே அது எப்படி சொல்கிறது, ஒரு அமைத்தி வச்சுட்டாங்க, எங்கள் வாய் அமைத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. பட் அப்படி இருந்துமே இந்த டெம்பிள் ஸ்ட்ராங்காக வந்து சர்வைவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாங்க. இங்கே ஆஃபரிங்ஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாங்க. ரைஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி இங்கே கொடுக்குறவங்க. இது நம்ம கோயிலெல்லாம் பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காருங்க. இங்கே இந்த டெம்பிளில் பிக்கெஸ்ட் அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் மைட்ரியா புத்தா ஸ்டாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. செம்ம ஜெயண்ட்டாக இருக்குமா அது. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 23 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. நம்ம அதை இப்போ விசிட் பண்ணலாம். எங்க இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்டு இப்போ நம்ம பார்த்து வந்தோம் இல்லைங்களா, இந்த 2 புத்தாவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம இந்தியாவில் இருப்பார் இல்லைங்களா புத்தா, அதே மாதிரி இருக்கிறாங்கங்க பார்க்குறதுக்கு. இந்தியன் புத்தாஸ் மாதிரியே இருக்குது. நான் சொன்னேன் பாருங்கள், இந்த ஃபுல் சிட்டிக்கு நடுவில் இந்த 1200 இயர் ஓல்டு பில்டிங் அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்களா, சுற்றியும் பில்டிங்ஸு, கட்டடங்கள், இதுக்கு நடுவில் கோயில். அந்த டைமில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பில்டிங்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இந்த பில்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு ஃபார்ம் லேண்டாக இருந்த கங்கம் ஏரியா வந்து இப்போது இந்த அளவுக்கு மாடர்னைசேஷன் வந்து ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேவும் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேவும் சேம் தாங்க. ஆமாங்க, சேம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களதும் August 15 தான், நம்மளதும் August 15 தான். புரியுதுங்களா? ஆல்மோஸ்ட் சேம் இயர்ஸ் தான். ஆனால் பட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1947 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்துச்சு. இவங்களுக்கு அதை விட பிஃபோராகவே
ஒரு 2 இயர்ஸ் பிஃபோராகவே 1945 வந்து கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இவங்க கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணது வந்து 1948 தான் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சேம் வருஷங்கள், சேம் இண்டிபெண்டன்ஸ் டே, பட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸுங்க. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸு, டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட்டு. நம்ம டெவலப்மெண்ட்டில் பிஹைண்ட் ஆகிட்டோம், இவங்க வந்து டெவலப்மெண்ட்டில் எங்கேயோ அடித்து நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஓகே, வாட் எவர். சரிங்க, நீங்கள் இந்த வியூ மட்டும் பாருங்கள். நான் அப்படியே அந்த புத்தா ஸ்டாச்சு கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஜெயின் ஸ்டாச்சு அப்படின்றது நம்ம டிஃப்ரெண்ட்டாக லடாக்லேயும் பார்க்க முடியுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட லடாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். லடாக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அதெல்லாம் அடித்து வச்சுருப்பாங்க. இங்கே பெயிண்ட் ஒன்றும் அடிக்காமல் ஸ்டோன்லேயே வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டோன்ஸ் எல்லாம் அடக்கிட்டு இருக்காங்க. அதே தாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் விசிட்டிங் ஹியர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? பாருங்க, இந்த புத்தா வந்து ஆல்மோஸ்ட் 23 மீட்டர்ஸ் ஹைட் இருக்குமாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? இது வந்து ஷைனிங் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த கல் எப்படி ஷைனிங் ஆகும்? நானும் அதுதான் நினைக்கிறேன். விசிட்டர்ஸு, லோக்கல்ஸ் எல்லாமே வந்து இங்கே ப்ரே பண்ணுறாங்கங்க. விசிட்டர்ஸ்ன்னு மட்டுமே கிடையாது, லோக்கல்ஸும் வந்து இங்கே ப்ரே பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்களேன், இங்கே வந்து இப்போ 60% மேலே கிறிஸ்டியன்ஸ் ஆகிட்டாலும் இன்னமும் வந்து இருக்கிறாங்க இந்த புத்திசம் அப்படின்றது. நீங்கள் கேட்பீங்க, என்னடா சும்மா எப்போவுமே இந்த புத்தர் இது தான் காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்லாண்டில் ஒரு டைப்பில் இருக்கிறாருங்க புத்திஸ்ட்டு. இங்கே இருக்கிற புத்தர் வேறு மாதிரி இருக்காங்க. சைனாவில் ஒரு புத்தர். இந்த மாதிரி பல விதமான புத்தர்ஸ் வந்து இருக்கிறாங்கங்க இங்கே. ஓகேங்களா? அனதர் எக்ஸைட்டிங் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே புத்தாவோட பர்த்டே ஃபெஸ்டிவல் டைமில் வந்தீங்கன்னா டெம்பிள் ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக லைட்டு, டெக்கரேஷன்ஸு இப்போ பண்ணியிருக்கிறது இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ட்ரைலரு. பாருங்கள், அதெல்லாம் ஜஸ்ட்டு ட்ரைலர் தான். நீங்கள் அவரோட பர்த்டே டைம்லலாம் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக அட்டகாசமாக டிசைன் பண்ணி லைட்டிங் எல்லாம் போட்டு அசத்திடுவாங்களாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இன்சைட் டெம்பிள் ட்ரெடிஷ்னல் கொரியா ஆர்கிடெக்சரு, உடன் ஹால்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்க முடியுதுங்க. உள்ளே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே போன உடனே இன்னமும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்த மாதிரி ஒரு ஃபீலு. நான் சும்மாலாம் சொல்லலைங்க, சத்தியமாக சொல்கிறேன். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்த மாதிரி ஃபீலு. அதுவும் இல்லாமல் அவர் மந்திரங்கள் படிச்சுட்ருக்காரா, சேம் நம்ம டெம்பிள்ஸ்லலாம் இருக்கும் இல்லைங்களா. நம்ம இப்போ டெம்பிள்ஸ்க்கெல்லாம் விசிட் பண்ணோன்னா பூஜாரி வந்து மந்திரங்கள் சொல்லிட்டு இருப்பார் இல்லைங்களா, அதே மாதிரி மந்திரங்கள் சொல்கிறாருங்க. எனக்கே வந்து ஒரு ஷாக் ஆச்சு. என்னடா நம்ம சென்னையில் எங்கேயாவது டெம்பிளுக்கு வந்துட்டுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்ன தான் அங்கே ஃபுல்லாக சிட்டி டிராஃபிக்கு சவுண்டு அப்படின்னு இருந்தாலும் இங்கே வந்துட்டதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குங்க. இது இங்கே பேசுகிறவங்களோட வாய்ஸை தவிர வேறு ஒன்றும் கேட்க மாட்டேங்குதுங்க. பாருங்களேன். பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கூட நான் சொல்லிடுறேன். இது வந்து டைரெக்டாக இந்த போன்சாங் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமஸ்ஸு கோஎக்ஸ் மால் இருக்குது இல்லைங்களா, நம்ம இப்போ போனோமே, அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. ஆப்போசிட்லேருந்து டைரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் தான். எஸ்பெஷலி நீங்கள் இப்போது கங்கம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டெம்பிளும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாலும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டாச்சு, கங்கம் ஸ்டாச்சு, இதெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது நீங்கள் இந்த 360 அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாங்க, புத்தர்ஸ் வந்து பல ஸ்டாச்சூஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. பெரிய ஸ்டாச்சு இருங்க நம்ம கவுண்ட் பண்ணிட்டே போகலாம். 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டாக 22 ஸ்டாச்சுங்க இங்கே போட்டிருக்காங்க. நம்ம கவுண்ட்டும் பண்ண தேவையில்லை. 22 ஸ்டாச்சு இருக்குன்னா 22 ஸ்டாச்சுக்கிட்டையும் சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் இது வந்து வச்சுருக்காங்கங்க. டிஃப்ரெண்ட்டு போசஸ் வந்து இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது நான் சடனாக பார்த்து ஹனுமான் அப்படின்னு வந்து நினச்சேங்க. நான் அந்த டெக்ஸ்சரை பார்த்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஹனுமான் மாதிரி தான் இருக்கார் அவர். சடனாக பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுதுங்க. சாரி, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. பாருங்களேன், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. வைபம் ப்ளசண்ட்டாக இருக்குது. அது ஏன் ப்ளசண்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ரீசன் இங்கே இருக்கிற கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். ஜில்லுன்னு இருக்கா, அந்த கிளைமேட்டுக்கு இதை வந்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வெயில் வந்தால் கூட
இப்படி சரௌண்டிங் சுற்றி பார்க்குறப்போ பீஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். புரியுதுங்களா? சரி வாங்க, அங்கே கீழேயும் ஒரு டெம்பிள் வந்து இருக்குது, அதையும் வந்து நம்ம விசிட் பண்ணலாம். இதுக்குள்ளெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இதுக்கு மேலே இங்கே ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு கேண்டில்ஸ் ஏற்றுற மாதிரி தான். இது ஒரு ஸ்ட்ரக்சரு. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற ஸ்ட்ரக்சரெல்லாம் நான் கீழே போய்ட்டு பேசுகிறேன், அப்படியே வாங்க மக்களே. இப்போது நம்ம கீழே வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மோஸ்ட் ஆஃப் தி பில்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, பில்டிங்ஸு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இந்த உடனில் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இது வந்து ரீபில்ட் பண்ண ஒரு இது தாங்க. ஒரிஜினல் இது வந்து கிடையாது. ஒரிஜினலாக இருந்தது வந்து ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. கொரியன் வார் டைமில் ஃபுல்லாக இது எரிச்சு விட்ருக்காங்கங்க. ஆமாங்க, ரொம்ப பாவமாக தான் இருக்குது. அந்த டைமில் வந்து இது எரிச்சு விட்டுட்டாங்க. இது எரிச்சு விட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1939 ஒரு பெரிய ஃபயருங்க. பெரிய ஃபயரில் இது வந்து எல்லாமே வந்து இதாகிடுச்சின்னு சொல்லணுங்க. எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் தி பில்டிங்ஸ் எல்லாமே எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரீபில்ட் பண்ணாங்க. இது ஃபுல்லாகவே எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாக ரீபில்ட் பண்ணாங்க. அண்ட் 1939 வந்து எரிச்ச ஒரு சம்பவம் தான் இதெல்லாம். பட் இருந்தாலும் ரீபில்ட் பண்ணி திரும்பியோ பழைய ஷேப்கே கொண்டு வந்திருக்காங்க. 1941 இருந்து 1953 வரைக்கும் இதெல்லாமே ரீபில்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கங்க. ஆமாம், எல்லாம் பக்காவாக ரீபில்ட் பண்ணாங்க. இது நீங்கள் பார்க்குறது அந்த டைமுக்கான உள்ள இது கிடையாது, எல்லாம் ரீபில்ட் பண்ணது தான். பட் ரீபில்ட் பண்ணதாக இருந்தாலும் நல்லா தான் தெரியுதுங்க இப்போ கூட. ஆமாம், இல்லை செம்மையாக தெரியல பார்க்கும்போது. அங்கே ஒரு பெல்லு அடிக்க முடியும், பட் ஆனால் அது வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பெல் இப்போது அலௌடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன்னு வந்து தெரியல, பட் இட்ஸ் ஓகே. மேலேயும் வந்து ஒரு இது வந்து இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இங்கெல்லாம் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, செம்ம. கீழே அங்கே டூரிஸ்ட்டு அவங்க இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, லோக்கல் பீப்புள் எல்லாருமே இருக்காங்க. செம்ம நாய்ஸியாக இருந்தது. இங்கே இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு வழி மாதிரி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஐயோ, இங்கே ஒரு பூனை இருக்குது, பூனை சார் இருக்கிறாரு, ஓடுறாரு பாருங்கள். அதாங்க கொரியாவோட பழைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. போன்சாய் ட்ரீ எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. பட் இருந்தாலும் நிறைய திங்ஸ் வந்து இவங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆகிருக்குங்க. என்னத்தான் சொல்ல, கொரியன்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்து ஒருத்தன் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நடந்தது இவங்களுக்கு, கொரியாக்காரங்களுக்கு. ஜப்பானு இப்போ பார்க்குறதுக்கு தாங்க செம்ம சைலண்ட்டாக ஒன்றும் தெரியாத பாவங்கள் மாதிரி இருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த டைமில் அவங்க தான் ரெபல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம், தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், அந்த டைமில் அவங்க ஆடின ஆட்டம் யாரும் ஆடலைங்க, எந்த கண்ட்ரியும் ஆடலை. அந்த அட்டாமிக் பாம்பு வரைக்கும் யுஎஸ்ஏக்காரங்க போட வேண்டி வந்ததுன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஆட்டத்தை ஆடிருக்காங்க அப்படின்றது. அங்கே மேலெல்லாம் போய் கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்கங்க, அங்கே தெரியுறாங்களா? அங்கெல்லாம் கூட போயிட்டு எடுக்கிறாங்க ஃபோட்டோஸு. நம்ம இப்போ அங்கே போக நினைக்கல, நான் டைம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன்ஸ் போகணும் இல்லைங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம். இங்கே வந்து பார்க்கிங் பிளேஸாக இருக்குங்க, கார்ஸ் பார்க் பண்ணிக்கிறதுக்கு. எக்ஸிட் வந்து இந்த பக்கம் தானான்னு தெரியல, நம்ம போகலாம். யாரையுமே நான் பார்க்கல எக்ஸிட்டில் இங்கே. இவங்க நம்மளை எக்ஸிட் பண்ண விடுவாங்களா பார்க்கலாம் வாங்க. ப்ராப்ளம் இல்லைங்க, எக்ஸிட் பண்ணலாம். சரி வாங்க எக்ஸிட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கொரியா கங்கம் வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வர்றதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. இதுவும் விசிட் பண்ணுங்கள். 네, 다음은 관불 의식에 이어서 부처님께 꽃을 올리는 헌화가 있겠습니다. 호명되시는 주요 내빈과 신도회를 비롯한 각 계층 대표들께서는 관광객 안내에 따라 무대 좌우 계단으로 올라오시기 바랍니다. இது விசிட் பண்ணுறதுக்கு காசு ஒன்றும் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் விசிட் பண்ணுங்கள் எல்லாருமே.
நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது. 대표하시는 필정 최진식 சரி இருங்க, உங்களுக்காக நான் ஒரு விஷ் கேட்டுக்கிட்டு நான் இதை போட்டுட்டு கிளம்புறேன் இங்கேருந்து. ஓகேங்க, ஆல் டன். 2 வாங்கியாச்சு. நான் என்ன எழுதியிருக்கேன் எது எழுதியிருக்கேன் அப்படின்றது வந்து சஸ்பென்ஸ் சீக்ரெட், அது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, நான் விஷ் பண்ணிட்டேன், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நான் சொன்ன விஷயத்த நான் அங்கே போயிட்டு இதை வந்து நான் கொடுத்துட்றேன். இது கொடுக்கணும், எங்கே கொடுக்கணுன்றது வந்து தெரியல, அது கூட போயிட்டு பார்த்துடலாம். இங்கே ஒருத்தவங்களுக்கு இருந்ததுங்க, அது வந்து ஃபுல்லாக ஆறி முடிச்சிடுச்சு, எரிஞ்சு முடிச்சிடுச்சு. ஸோ அதனால் நான் எடுத்துட்டேன். 1 மட்டும்தான் எடுத்தேன், 1 வந்து அப்படியே வெளியில் தான் வச்சுருக்கேன். யாருமே எடுக்கலை, அவங்க மேலே அப்படியே அடக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. பட் நான் எடுத்தேன், ஒரு 2-3 பேர் எடுக்கிறதும் பார்த்தேன். ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எடுத்து தான் வச்சுருக்கோம். பட் ஓகே, டன் வித் இட் கைஸ். நான் சொன்னது பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மறக்காதீங்க. ஓகேங்களா, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணி முடிச்சிட்டேன். சரிங்க மக்களே, நம்ம இப்போது இங்கே பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே விஷயம் பண்ணியாச்சு உங்களுக்காக. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நான் சொன்ன மாதிரி தான். சரிங்க, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நைட் மார்க்கெட்டு, கொரியாவோட நைட் லைஃப் ஸ்டைலு, அப்புறம் வந்து பிடிஎஸ் வந்து எங்கெங்கெல்லாம் சாப்பிட போனாங்க அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட்டு விசிட் பண்ண போகிறோம். சரி ஓகேங்க மக்களே, நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப். பாய் பாய், டேக் கேர்.